Morning, dear friends. Today, class 6, Age of Shakespeare. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது மிக நீண்ட காலகட்டம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னுடைய கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு நிறைய புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன் ஏஜ் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். எலிசபெத்தன் ஆர் ஷேக்ஸ்பீரியன் ஆர் ஏஜ் ஆஃப் ட்ராமா எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தை தான் குறிக்கும். ஸோ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-4 வகுப்புகள் கூட தேவைப்படும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு முக்கியமான ஒர்க்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளையும் முக்கியமான ரைட்டர்ஸ் 1-2 பேரை கண்டிப்பாக வச்சுப்போம். கொஞ்சம் மைனர் ரைட்டர்ஸையும் வச்சு இந்த சாப்டரை நம்ம முடிக்கணும். ஸோ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கிளாஸ்க்குள்ளே போயிடுறோம். 16th செஞ்சுரி 15th செஞ்சுரியில் எதுவுமே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வெற்றிடமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1400 1500 வரைக்கும் வெற்றிடமாக இருந்தது. 1500க்கு அப்புறம் சில ரைட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க தங்களால் முடிந்த பங்களிப்பு 1550 வரைக்கும் கொடுத்தாங்க. முதல் 50 வருடம். அந்த இரண்டாவது 50 வருடம் அப்படிங்கிறது தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஷேக்ஸ்பியருடைய பர்த் அண்ட் டெத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். முதல்ல 1564 to 1616 இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த காலகட்டத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து முழுக்க முழுக்க எலிசபெத்தன் பீரியட், ஜெக்கோபியன் பீரியட்னுடைய பிகினிங்லையும் சரிங்களா. அப்போ இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி அடைந்த காலகட்டம். அதுக்கு முன்னோடிகளாக நாம் வந்து பார்க்கறது இந்த வயாட் அண்ட் சரேவா சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச ரைட்டர்ஸில் அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க பொயட்ரிக் சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் மிஸ்ஸலனி நீங்கள் ஹட்சனுடைய புக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு தனி சாப்டராகவே கொடுத்துருக்காரு. ஓகே, டோட்டல் மிஸ்ஸலனி அப்படிங்கிறது அதில் ஒரு சாப்டர். இது வந்து சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அந்த ஒரு ஆந்தாலஜி சரிங்களா. இதில் நிறைய சானட்ஸ் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 271 போம்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் அடங்கி இருந்ததாக சொல்லப்படுது. அந்த 271 நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒரு 40 போயம் வந்து சரேயுடையது, ஒரு 96 போயம் வந்து தாமஸ் வயாட்னுடையது, அப்புறம் ஒரு 40 போயம் நிக்கோலஸ் கிரிமால்ட், அண்டு ஒரு 95 பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்சலனீஸாக இருக்குது. அதாவது யார் எழுதுனாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் டோட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பேசிக்கலி இந்த ரிச்சர்ட் டாட்டல் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் சரிங்களா. ஸோ இதில் கேள்வி என்ன வரலாம்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் எந்த வருடம் வெளிவந்ததுன்னு கேட்கலாம். 1557. ஸோ இது ஒரு முக்கியமான இயர். இதுலேருந்து நமக்கு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை பெரும்பாலும் தொடங்குவோம். சரி, வயாட் 1503 1542 இவருடைய பர்த் அண்ட் டெத். என்ன சார் ஷேக்ஸ்பியருக்குள்ளே இன்க்ளூடே ஆகலைன்னா ஒவ்வொரு ஏஜ் படிக்கும் பொழுதும் சில ரைட்டர்ஸ் வந்து அந்த ஏஜுக்கு வெளியே இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் அந்த பக்கம் தாண்டி இருப்பாங்க. ஏஜுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஏஜ் முடிஞ்ச அப்புறமோ கொஞ்சம் இருப்பாங்க. பட் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஏஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம படிச்சுக்கிறோம். பாருங்க, இவரை ஏன் படிச்சுக்கிறோம்னா இந்த டியூடர் பீரியட் முழுக்க நம்ம இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருக்குள்ளே போட்டுக்க முடியும். ஹென்ரி தி 7லேருந்து நமக்கு டியூடர் பீரியட் ஆரம்பிக்குது. எலிசபெத்தன் காலகட்டம் வரைக்கும் 1603 வரைக்கும் அது இருக்கும். 1485லேருந்து 1603 வரைக்கும் டியூடர் பீரியட் தான். ரைட். இவர் வந்து இந்த ஹென்ரி தி 8னுடைய காலகட்டத்தில் அவருடைய அம்பாசிடராக வேலை பார்த்தாரு தாமஸ் வயாட். இவர் தெரியும், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்டு கெண்டில் இவர் பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஹென்ரி வயாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி தி 8னுடைய அரசவையிலேயே ஒரு கவுன்சிலராக வேலை பார்த்தாரு. கடைசி காலகட்டத்தில் இவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்கான காரணம் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், பார்ப்போம் சரிங்களா. இந்த வயாட்டுக்கு ஒரு பட்டம் அதாவது ஒரு பதவி கிடைக்குது 1535ல. இவரை வந்து அந்த நைட் அப்படிங்கிற அந்தஸ்தை வழங்குறாங்க. கூடவே ஹை ஷெரீஃப் ஆஃப் ஹென்ட் அப்படிங்கிற பதவியும் இவருக்கு கிடைக்குது. அண்ட் 1541ல நைட் ஆஃப் த ஷேர் அப்படிங்கிற அந்த பொசிஷன்லையும் அவர் போய் உட்கார்ந்துடுறாரு. 1520ல ஹி மேரிட் எலிசபெத் ப்ரூக்ஸ். அண்ட் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் இவருடைய போயம்ஸ் எல்லாமே வந்து எதுக்குள்ள பப்ளிஷ் ஆச்சுன்னா இந்த டாட்டல் மிஸ்ஸலனி
இவர் இறந்து ஒரு 15 வருடம் கழிஞ்சு தான் அவருடைய போயம்ஸ் எல்லாம் ஒரு அக்னாலேஜ்டு வெர்ஷன்ல வெளிவருது. சரி, இனி இவரை ஏன் அந்த ஜெயிலுக்குள்ள போனாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஆம், இவருக்கும் ஹென்றி தி எய்த்தினுடைய 2வது மனைவி ஆனி பாலின் அவங்களுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஹென்றி தி எய்த் வந்து நமக்கு இந்த ஆனி பாலின் ரொம்ப மிக சிறந்த அழகியான இந்த ஆனி பாலினை மேரேஜ் பண்றதுக்கு தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒரு மதத்தையே உருவாக்குனதா கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. போப்பனுடைய ஆளுகையிலிருந்து வெளியே வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு புதிய விதி. ஏன்னா கேத்தலிக்ஸ் வந்து 2வது திருமணம் பண்ண முடியாது. ஒரு தார மனம் மட்டும்தான் கேத்தலிக்ஸுக்கு அலௌடு. இப்போ பலதார மனம் பண்றதுக்கு இந்த பாலிகமிக்கு வந்து ரெடியானவர் ஹென்றி தி எய்த். அப்பவும் தான் விரும்பி லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஆனி பாலின இன்னொருத்தன் விரும்புறத வந்து இவர் ஓகே பண்ணல. அதனால வயாட்டா துரத்தி துரத்தி அடிக்கிறாரு. சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையன், அப்புறம் அந்த டான்சர் குணசேகரன், அப்புறம் சந்திரமுகி இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா? இதே ப்ராப்ளம் தான் வயாட், அப்புறம் ஹென்றி தி எய்த், ஆனி பாலின். இதனால கோவப்பட்ட ஹென்றி தி எய்த் வயாட்ட பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. ஆனி பாலினை போட்டு தள்ளிடுவார். ஆனி பாலினுடைய நடத்தை சரியில்லை அப்படிங்கிறத காரணமா காமிச்சு ஆனி பாலினை போட்டு தள்ளிடுவார். பாருங்க, ரீசன் அடல்டரி. ஓகேங்களா? அவங்க ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கிறத காரணம் காமிச்சு போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் வயாட்டை பத்தின அனதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவருடைய அந்த ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸ் பாருங்க. ரான்டு, எபிகிராம்ஸ், டெர்சாரைமா, ஆட்டோவரைமா, சட்டையர்ஸ், மோனோரைம், குவாட்ரைன்ஸ், அயம்பிக், டெட்ராமீட்டர் இப்படின்னு ம், நிறைய விதமான ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸை ட்ரை பண்ணியிருக்கிறாரு வயாட். இதுல இந்த அயம்பிக் டெட்ராமீட்டர் வந்து இன்னைக்கு நமக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நமக்கு பொருந்தி போகக்கூடியது. ஆனா பிரபலமான மீட்டர் எது, ஸ்டான்ஸா ஃபார்ம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா, இங்கிலீஷ்ல ட்ரெடிஷ்னலா நம்ம அதிகமா பயன்படுத்துனது வந்து அயம்பிக் பென்டாமீட்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அயம்பிக் பென்டாமீட்டர். பென்டானா 5. சரிங்களா? அப்ப டெட்ரானா என்ன? ட்ரை டு ஆன்சர். அப்போ நீங்க இப்போ ஒரு ப்ராபிங்கா பண்ண வேண்டியது இந்த அயம்பிக் டெட்ரான்னு ஒண்ணு இருக்கு, அயம்பிக் பென்டான்னு ஒண்ணு இருக்கு. அப்படி அந்த அந்த லிஸ்ட்ல எத்தனை இருக்குது? சரி, முதல்ல அயம்பிக்னா என்ன? அயம்பிக்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபார்ம். அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள். அவ்வளவுதாங்க. இந்த டெஃபினிஷன் மட்டும் படிச்சுக்கங்க போதும். ரைட். அடுத்து சிஎஸ் லெவிஸ் வந்து இவரை ஃபாதர் ஆஃப் தி டிராப் ஏஜ் அப்படின்னு அழைக்கிறாரு. டிராப் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அந்த 16th செஞ்சுரியினுடைய தொடக்கம். எலிசபெத் பதவிக்கு வரல, ஷேக்ஸ்பியர் பிறக்கல. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜொலித்தவர் இவர். ஸோ ஃபாதர் ஆஃப் தி டிராப் ஏஜ்னு இவர் அழைச்சாங்க. இவரை எங்க சிறை வச்சாங்க அப்படின்னா, டவர் ஆஃப் லண்டன். டவர் ஆஃப் லண்டன்ல இவரை சிறை வச்சுட்டாங்க. பின்னால அது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அண்ட் சோஷியலா வயாட் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, வயாட் ரிபல்லியன். நத்திங் பட் என்னன்னா, இந்த மேரி ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, எலிசபெத் நமக்கு தெரியும் இல்லையா? குயின் எலிசபெத், வெர்ஜின் மேரி அவங்களுடைய சகோதரி தான் இந்த மேரி தி ஃபர்ஸ்ட். இந்த மேரி தி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, உள்ளூர்ல திருமணம் பண்றாம ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளை தேடுறாங்க. இப்போ ஸ்பெயினை சார்ந்த பிலிப் தி செகண்ட அவங்க மேரேஜ் பண்றதுக்கு வில்லிங் கொடுக்குறாங்க. அது வந்து பிரச்சனையா முடியுது. ஏன் அப்படின்னா, ஹென்றி தி எய்த் வந்து ஒரு புரொட்டஸ்டன்ட். புரொட்டஸ்டன்ட் மீன்ஸ் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு ரிலீஜனை சார்ந்தவர். ஸோ கேத்தலிசமை எல்லா நாட்டு மக்களும் வெறுக்கணும். இனி கேத்தலிக்ஸ் கூட ஒரு பெரிய ஒரு நிர்வாக நடவடிக்கைகள் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு வயாட் சப்போர்ட் பண்றாரு. கேத்தலிக்ஸ் இனி வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த பிலிப் தி செகண்ட் இங்கிலாந்துக்குள்ள வந்தா கேத்தலிக்ஸும் உள்ள வரும். ஏன்னா மேரி தி ஃபர்ஸ்டும் பிலிப்பும் சேர்ந்து கேத்தலிக்கை தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகி வயாட் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்றாரு. பட் இட்ஸ் அ ஃபெயில்யூர். ஓகேங்களா? வயாட் ரிபல்லியன் ஃபெயில்யூர்ல தான் முடிஞ்சது. ஸோ கேத்தலிசம் திரும்பியும் உள்ள வந்தது. பட் எலிசபெத் எப்போ பதவிக்கு வர்றாங்களோ அவங்க வந்த அப்புறம் திரும்பியும் அந்த புரொட்டஸ்டானிசம், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அது திரும்பியும் தலை தூக்கிடும். ஓகே, இப்படி இந்த ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கீ ரோல் பண்ணும் இங்கிலாந்துல. இத ரைட்டர்ஸும்
ரொம்ப அழகா யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா, புரொட்டஸ்டன்ட்ஸ் அ ஆட்சியில இருந்தா அதுக்கு தக்கன எழுதுவாங்க. அதுவே கேத்தலிக்ஸ் ஆட்சியில இருந்தா, கேத்தலிக்ஸ்க்கு தக்கபடி எழுதுவாங்க. இதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் ட்ரைடன். நம்ம ரெஸ்டோரேஷன் ஏஜ் படிப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரைடன் பார்க்கும்போது உங்களுக்கு இது நல்ல கண்கூடாக தெரியும். அப்புறம் வயாட்னுடைய சானட் இது நம்ம வந்து இட்டாலியன் அ படிக்கும்போதே நம்ம படிச்சிருக்கோம். பெட்ரார்க் தான் ஃபாதர் ஆஃப் சானட்ஸ். அவருடைய ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு. வயாட் சானட்னுடைய ரைமிங் ஸ்கீம் பாருங்க. அ அஸ் வெல் அஸ் பெட்ரார்க் மாரி தான். சரிங்களா? அ அ நான் சொன்ன ஃபாதர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அப்பா அப்படிங்கிற பேர போட்டுருங்க. அப்பா, அப்பா அப்படின்னு போட்டுட்டு சிடிசி, சிடிஇ அல்லது சிடிசி, சிடிசி அப்படின்னு வரும். இதனுடைய மிக முக்கியமான போயம் அப்படின்னா, "தே ஃப்ளீ ஃப்ரம் மீ." "தே ஃப்ளீ ஃப்ரம் மீ" இது ரொம்ப அழகா இருக்கும். பெயர் எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்காது. பட் அத நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஆனி போலினுக்கு எழுதப்பட்டது மாரி தெரியும். ஓகேங்களா? அதனுடைய முதல் வரி பாருங்க. "தே ஃப்ளீ ஃப்ரம் மீ தட் சம்டைம் டிட் மீ ஸ்பீக் வித் நேக்கட் ஃபுட் ஸ்டாக்கிங் இன் மை சேம்பர். இன் த பிகினிங் ஸ்டேஜஸ் த விமன்" அம் எங்க மேல அஃபேரா இருந்த அந்த விமன் எல்லாம் என்னுடைய ஃபேவருக்காக காத்து கிடந்தாங்க. நான் ஏதாவது குடுக்க மாட்டேனா? இல்ல என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்காதா? அப்படிங்கிற மாரி ஏங்கி நின்னாங்க. பட் இன்னைக்கு அவங்க என்ன வுட்டுட்டு போயிட்டாங்க. பெரிய இடங்கள் கிடைக்கும் பொழுது, நம்மள விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும்போது என்ன வுட்டுட்டு போயிடுறாங்க. அது ஆனி பேலினுக்கு கரெக்ட்டா பொருந்தும். இவர் ஒரு சாதாரணமான ஒரு கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர். பட் மன்னனே கிடைச்சோன்ன தன்னை வுட்டுட்டு போனதா நெனச்சு எழுதியிருக்கலாம். இத அப்படியே தமிழாக்கம் பண்ணி பாருங்க. "தே ஃப்ளீ ஃப்ரம் மீ." அந்த ஆனி பாலின் மாதிரி நெறைய பேர் இவர விட்டுட்டு போயிருக்கலாம். தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். "அவள் பறந்து போனாளே." அது இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆயி எழுதப்பட்டிருக்கலாம் பார்த்தீங்களா? இங்க "அவர்கள் பறந்து போனார்கள்" அப்படின்னு எழுதியிருக்காய்ங்க. தமிழ்ல ஒரு பாடலே இருக்கு என்னது? "அவள் பறந்து போனாளே." 2னுடைய தீமும் சேம் தான். அப்புறம் "சரை." இந்த சரையும், வயாட்டும் 2 பேருமே இணைந்த கைகள். 2 பேரும் சேர்ந்து தான் எழுதுற மாரி நம்ம படிப்போம். ஓகே. இந்த ஏர்ல் ஆஃப் சரையினுடைய உண்மையான பேர் வந்து ஹென்றி ஹோவர்ட். ஓகே. இவருடைய காலகட்டம் 1517 டூ 1547 மிக குறுகிய காலம். இந்த வயாட் மாரியே சரேயும், இந்த ஆனி பாலின் கூட சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ததா சில சோர்சஸ் சொல்லுது. பட் நமக்கு உண்மை என்னன்னு தெரியல. அண்ட் சரைய வந்து பார்த்தீங்க அப்டின்னா அ ஆனி போலனுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஃபைனலி இவர் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு ஹென்றி தி 8னால. வயாட்டு சிறைப்படுத்தப்பட்டிருப்பாரு. ஆனி பாலின போட்டு தள்ளியிருப்பாங்க. இங்க சரையையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போட்டு தள்ளிருவாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா, அவரு ஹென்றி தி 8க்கு எதிராக புரட்சி பண்ணி ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படிங்கிறதுனால கொன்னதாக ரீசன்ஸ் இருக்குது. பட் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரணப்பட்ட ஒரு லெப்டினன்ட் வந்து அ ஒரு மன்னனா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் பிஹைண்ட் த மர்டர் இல்ல அந்த ஒரு பனிஷ்மென்ட்க்கு ரீசன் வந்து ஆனி போலினாக இருக்கலாம்னு நம்பப்படுது. ஸோ அழகு அதிகமாக இருக்கும் பொழுது ஆபத்துக்கள் வரலாற்றுகள்ல நெறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஓகே. சரி இப்போ ஹென்றி ஹோவர்ட பத்தி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துருவோம். பிரேவ் சோல்ஜர் ஹென்றி தி 8க்கு கீழ பிரெஞ்சு வார்ல வந்து லெப்டினன்ட்டா பணிபுரிஞ்சவரு. ஆல் ஆஃப் சரேயா 1524ல சிறிய வயதிலேயே பதவிக்கு வர்றாரு. அவங்களுடைய தாத்தாவுடைய பதவி அப்படியே அவங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் போயட் இன் இங்கிலீஷ் அ இன்ட்ரோடியூஸ் பிளாங்க் வெர்ஸ். பிளாங்க் வெர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைமிங் இல்லாத மீட்டர். பட் அயம்பிக் பென்டாமீட்டர்ல அது இருக்கும். அன்ஸ்ட்ரெஸ்டு, ஸ்ட்ரெஸ்டு அப்புறம் 5 ஃபீட் இருக்கும். 5 அடிகளை கொண்டதாக அது இருக்கும். பட் எண்டிங் வந்து ரைமிங் ஆகாது. மானே, தேனே, பொன்மானே அப்படின்னு போகாம கன்னா பின்னான்னு போகும். சரிங்களா? அது பிளாங்க் வெர்ஸ். அதுவே ரைமிங் ஆச்சுன்னா, அது ரைம்டு அயம்பிக் பென்டாமீட்டர் அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ ரைம்டு மீட்டர், பிளாங்க் வெர்ஸ். இதுல ஃப்ரீ வெர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. ஃப்ரீ வெர்ஸ்னா என்ன? அத கண்டுபிடிங்க. 2 வித்தியாசம். பிளாங்க் வெர்ஸ்ங்கிறது இந்த ஸ்டான்ஸா அமைப்புல தான் இருக்கும். அயம்பிக் பென்டாமீட்டர்ல தான் இருக்கும். பட் ரைமிங் ஆகாது. பட் ஃப்ரீ வெர்ஸ்னா என்ன? ட்ரை டூ ஃபைண்ட் இட். அண்ட் இவரு இன்னொரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஃபேமஸ். பார்த்தீங்கன்னா, வெர்ஜிலினுடைய ஏனீட்ல 2வது புத்தகத்தையும், 4வது புத்தகத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு ப்ராபிங் கொஸ்டின் இதுல கேட்போம். ஹோமர்னுடைய இலியட், ஒடிசி
எத்தனை எத்தனை புத்தகங்களை உள்ளடக்கியது. அது ஒரு எப்பிக் இல்லைங்களா? எத்தனை எத்தனை புத்தகங்களை உள்ளடக்கியது. எப்பிக்னா இத்தனை புத்தகங்கள் அதுல இருக்கும். சரி. வெர்ஜிலினுடைய ஏனீடு இதுவும் ஒரு எப்பிக் தான். இதுல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? பாரடைஸ் லாஸ்ட்ல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட்ல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? ஓவிடினுடைய மெட்டமார்போசிஸ் அதுல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? ஸோ இவ்வளவுத்தையும் மட்டும் நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. அப்புறம் சரை. சரையையும் வயாட்டையும் சேர்த்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் சானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வயாட் வந்து சானட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரே தான் ரைமிங் மீட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதாக நாம வந்து அக்னாலேஜ் பண்றோம். அந்த சரே வந்த அப்புறம் பெட்ரார்கியன் சானட் இன்னொரு வடிவத்தை பெறுது. அது ஷேக்ஸ்பியரியன் சானட் அல்லது இங்கிலீஷ் சானட் அல்லது எலிசபெத்தின் சானட் அப்படிங்கிற பேர் கிடைக்குது. வேற ஒண்ணும் இல்லைங்க. இங்க பெட்ரார்கியன் சானட்ல பாத்தீங்கன்னா சிடிசி, சிடிசி அல்லது சிடிஇன்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஷேக்ஸ்பியரியன் ஆர் இங்கிலீஷ் சானட்ல வந்து ஜிஜி அப்படிங்கிற ரைமிங் கப்லெட்டோட அது முடியும். ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி, ஏபி, சிடி, சிடி, இஎஃப், இஎஃப், ஜிஜி. இது ஷேக்ஸ்பியரியன் சானட் ஆர் இங்கிலீஷ் சானட்னுடைய ரைமிங் ஸ்கீம். இஇ அப்படின்னு முடிந்தா அது என்ன சானட்? இ ஃபார் எலிஃபென்ட். அந்த ஈன்னு முடியணும் ரைமிங் ஸ்கீம். அப்படி முடிஞ்சா அது என்ன சானட்? ஸோ நான் கேட்ட ஷேக்ஸ்பியரியன் சானட் உங்களுக்கு இங்க இருக்குது. ஈன்னு முடியக்கூடியது. ஏபி, ஏபி, பிசி, பிசி, சிடி, சிடி, இஇ அப்படின்னு முடிஞ்சா அது என்ன சானட்? ஓகே. சரையனுடைய சானட்ஸ் யார அட்ரஸ் பண்ணி இருக்கும்னா, எலிசபெத் ஃபிட்ஸ்ஜெரால்ட் அப்படிங்கிற ஒருத்தங்கள அட்ரஸ் பண்ணி இருக்கும். அவங்க மேரேஜ் பண்ணது பிரான்சிஸ் தி வெரா. தவிர இவரை ஒன்றும் பெருசா நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை. மைனர் ரைட்டர் தான். அப்புறம் நார்டன் அண்ட் சாக்வில்லி. தாமஸ் நார்டன் அண்ட் சாக்வில்லி. இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு இணைந்த கைகள் மாதிரி தான் இவங்களும். எப்படி சரை, வயாட் சேர்ந்து ஒர்க் எழுதி ஃபாதர்ஸ் ஆஃப் சானட்ஸ்னு புகழ் பெற்றாங்களோ, அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு ஃபேமஸ். அதனுடைய பேர் பாருங்க கார்படக். அதனுடைய சப்டைட்டில் வந்து ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ். ஸோ எப்பவுமே எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது உண்டு. மேபி என்ன மாதிரி இருக்கக்கூடிய அஸ்பிரண்ட்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காமெடிக்கும் ஃபர்ஸ்ட் ட்ராஜடிக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருவோம். ஃபர்ஸ்ட் ட்ராஜடி நார்டன், சாக்வில்லி 2 பேரும் சேர்ந்து எழுதினது. அதனுடைய பேரு கார்படக், பெரக்ஸ், போரக்ஸ். எல்லாருமே அதில் செத்து போயிருவாங்க. அது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? இதை எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா, டக்கு டக்குன்னா அவுட் செத்து போயிருவாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏன்னா காமெடி நம்ம இனி பார்க்க போறோம். காமெடியும் ட்ராஜடியும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ டக் அப்படின்னா அவுட் செத்து போயிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய சப்டைட்டில் கேட்டா பெரக்ஸ், போரக்ஸ். 1561 அது வெளிவருது. இதை வந்து குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணதாக சொல்லப்படுது. 1561 இது முதல்ல செலிப்ரேட் பண்ணப்பட்டாலும் 62 தான் இந்த குயினுடைய முன்னாடி இது பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. இது 5 ஆக்ட் உடையது. ஏன்னா தொடக்க காலகட்டத்தில் எத்தனை ஆக்ட் எழுதணுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஷேக்ஸ்பியரியன் பிளேஸ் எல்லாமே 5 ஆக்ட் உடையது. அதே மாதிரி இங்கேயும் 5 ஆக்ட் இருக்குது. இதுல முதல் 3 ஆக்ட் வந்து நார்டனும், அடுத்த 2 ஆக்ட் வந்து சாக்வில்லியும் எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படின்னா குரோனாலஜிக்கலா வச்சுக்கோங்க. என் அப்படிங்கிறது முதல்ல வரும், எஸ் 2வது வரும். எம்என்எஸ், பிக்யூஆர்எஸ் தான். சரிங்களா? அதனால என் முதல்ல 3 ஆக்ட், சாக்வில்லி 2வது, 2 ஆக்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வெளிவந்த ஃபர்ஸ்ட் வெஸ்ட் டிராமா, அதுவும் பிளாங்க் வெர்ஸை உள்ளடக்குனது. ரைமிங் ஸ்கீம் இல்லாம அயம்பிக் பென்டாமீட்டர்ல இது எழுதப்பட்டிருக்கும். பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு ஒர்க்குன்னு. அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோடு பை ஸ்ட்ரெஸ்டு அப்படிங்கிறதும் 5 ஃபீட் அப்படிங்கிறதும் இந்த பிளே முழுக்கைக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ சேலஞ்சிங் தான் அன்னைக்கு எழுதின எல்லா ஒர்க்குமே. ஸோ இந்த கார்படக்கத்தை பத்தி ஒரு சின்ன நரேஷன். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்படக் அவர் வந்து இதெல்லாம் ஒரு மித்தாலஜிக்கல் ஆர் லெஜெண்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது உண்மையா இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது.
கிங் ஆஃப் கிரேட் பிரிட்டன் இந்த கார்படக் அப்படிங்கிறவர். அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா விடனா, அப்புறம் ஃபெரெக்ஸ், எல்டர் சன் ஆஃப் கார்படக். போரக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் சன், அண்ணன், தம்பி. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கார்படக் வந்து கிங்டம பிரிச்சு குடுக்கணும்னு ஆசைப்பட்டு 2 பேருக்கும் பிரிச்சு குடுக்குறாங்க. இதுக்கு கிங்கினுடைய கவுன்சிலர்ஸ் வந்து எதிர்ப்பு. உண்மையிலேயே உங்களுடைய பசங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்ல. அதனால தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நாட பிரிக்காதீங்க. நாடு நாசமா போயிரும்ன்றாங்க. பட் அந்த கார்படக் என்ன பண்றான், அவங்களுடைய பேச்ச கேட்காம நாட பிரிச்சு குடுக்குறான். பசங்களுக்குள்ள அது பெருசு, இது பெருசுங்கிற சண்டை வருது. அதுல இந்த சின்ன பையன், தம்பிக்காரனான போரக்ஸ், இவன் வந்து எல்டர போட்டு தள்ளிடுறான். ஃபெரக்ஸ போட்டு தள்ளிடுறான். இப்போ உங்களுக்கு புரியும். ஏன் இதனுடைய சப்டைட்டில் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ் அப்படிங்கிறது புரியும். ஓகே. போட்டு தள்ளிடுறான். உடனடியா அம்மா விடனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அ விடனாக்கு மூத்த பையன் மேல அளவு கடந்த பாசம். இளைய பையன் மேல ஒரு 2ண்ட் கிரேடு தான் வச்சிருக்காங்க. இந்த மர்டர் கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்சோனே, விடனா என்ன பண்றாங்கன்னா, போரக்ஸ் மேல ரிவெஞ்ச் எடுக்குறாங்க. பையன போட்டு தள்ளிடுறாங்க. என்னுடைய ஃபேவரைட் சன்னையா கொன்ன அப்படின்னு சொல்லி, விடனா வந்து அ இந்த இன்னொரு இருந்த இன்னும் நீயும் இருக்க வேண்டாம். நீயும் செத்து போயிரு அப்படின்னு போரக்ஸையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா, மொத்தமும் குழம்புது. ஸோ ஒரு பெரிய ரிபெல்லியன் நடக்குது. வயலன்ஸ் ஆகுது. மக்கள் எல்லாம் புரட்சி பண்றாங்க. புரட்சி பண்ணி கார்படக்கையும், விடனாவையுமே கொன்னுடுறாங்க அந்த ரிபெல்லியன்ல. ஸோ எந்த ஒரு தலைவர்களும் இல்லாம, மொத்தம் கூட்டு குழப்பத்துல அடியும் புடியும், ரத்த வெள்ளமுமாக அந்த கிங்டம் நாசமா போகுது. ஸோ இதுதான் கார்படக்ஸ். ஸோ ட்ராஜடி அப்படிங்கிறதுக்கு ஏத்த ஒரு சீக்வென்ஸ் இதுல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராஜடி பார்த்துட்டோம். ஸோ வெயிட் ஃபார் ஃபர்ஸ்ட் காமெடி. அதையும் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி. ரோஜர் ஆஷம் 1515 to 1568 அ அ எலிசபெத்தன் பீரியடுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ரைட்டர். இவர் வந்து ப்ரோஸ் எழுதுறதுல பெரிய ஆள். ரோஜர் ஆஷமுக்கு இன்னொரு புகழ் என்னன்னா, எலிசபெத் அம்மாவுடைய அ வாத்தியார் இவரு. டியூட்டர். கிரீக் அண்ட் லாட்டின் சொல்லிக் குடுத்தாரு. கிட்டத்தட்ட 48லருந்து 50 2 வருட காலம் அப்படி பணியாற்றியிருக்காரு. இவருடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோஃபிலஸ் அப்படிங்கிறது இவருடைய ஒர்க்கு. இந்த டாக்ஸோஃபிலஸ்க்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க. லவ்வர் ஆஃப் த பவ். லவ்வர் ஆஃப் த அபவ் அப்படிங்கிறது இவருடைய மிக முக்கியமான ஒர்க். இத ஹென்றி தி 8க்கு டெடிகேட் பண்ணிடுறாரு. அன்னைக்கு ஆட்சியில இருந்த ஹென்றி தி 8க்கு டெடிகேட் பண்றாரு. இது வந்து அ முதல் முறையாக இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஆர்ச்சரி பத்தி பேசின ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒர்க்ல 2 பேருக்கு இடையில இந்த டயலாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ டாக்ஸோஃபிலஸ் அண்ட் பிலோலாகஸ். சரி. இப்ப பாருங்க. டாக்ஸோஃபிலஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் லவ்வர் ஆஃப் த பவ் அப்படின்னு சொல்லியாச்சு. பிலோலோகஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லவ்வர் ஆஃப் தி நாலேட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிலோலாகஸ் அப்படின்னா லவ்வர் ஆஃப் தி நாலேட்ஜ். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஸோ இந்த மாரி கேள்விகள் தான் உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமாக வைப்பாங்க. அடுத்தது இவருக்கு முக்கியமான ஒர்க் த ஸ்கூல் மாஸ்டர். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஆர்ச்சரிய பத்தி ஃபர்ஸ்ட் டைமா வந்து டாக்ஸோஃபிலஸ் பேசிச்சதோ, அதே மாரி எஜுகேஷன் பத்தி முதல்ல பேசின ஒர்க் இந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது 1563ல எழுதப்பட்டாலும், இது பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா, போஸ்ட்ஹுமஸ்லி. ரோஜர் ஆஷம் இறந்த அப்புறம் 1570ல இது வந்து வெளிவருது. தென் இது எதெல்லாம் பத்தி பேசுது அப்படின்னா, பிரைவேட் எஜுகேஷன் அண்ட் முதலையாக அது வெளிவருது. சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் பத்தி பேசுது. எஜுகேஷன் ஆஃப் த ஹோல் பெர்சன் அண்ட் ஐடியல், மோரல், இன்டலெக்சுவல் பெர்சனாலிட்டி. இதெல்லாம் எப்படி ஒரு எஜுகேஷன்ல இருந்து நமக்கு கிடைச்சுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள பத்தி பேசுது. ஸோ இந்த 2 ஒர்க்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு டாக்ஸோஃபிலஸ், அனதர் ஒன் த ஸ்கூல் மாஸ்டர். அடுத்து இணைந்த கைகள் பியோமெண்ட் அண்ட் ஃப்ளெச்சர். பியோமூண்ட் அண்ட் ஃப்ளெச்சர். வயாட் சரே. அதே மாதிரி இங்க பியோமெண்ட் அண்ட் ஃப்ளெச்சர். 1584ல பியோமூண்டும், ஃப்ளெச்சர் 1579லயும் பிறக்குறாங்க. ஷேக்ஸ்பியர் கூட கொலாபரேட் பண்ணி எழுதினவங்க அப்படின்னு புகழ் பெற்றவங்க இந்த வியோமன் அண்ட் ஃப்ளெச்சர். ஹென்றி தி 8னுடைய காலகட்டத்துல
ஆஹ் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஷேக்ஸ்பியர் கூட சேர்ந்து ஒரு பிளேயாவே எழுதியிருக்காங்க. இது ஒரு அன்பினிஷ்டு அப்படின்னு கருதப்படுது. அண்ட் இந்த ஹென்றி தி எய்த் அப்படிங்கிற நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணப்படும் பொழுதுதான் அந்த தியேட்டர் வந்து எலிசபெத்தன் தியேட்டர்ஸ் வந்து ஃபயர் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க, குளோப் தியேட்டர். அந்த ஃபயரும் இந்த பிளேயினுடைய பர்ஃபார்மன்ஸ் டைம்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. ஸோ அந்த ஹென்றி தி எய்த்தினுடைய வரலாறு எழுதுறதுக்கு ஷேக்ஸ்பியர், பியோமன், ஃப்ளெச்சர் 3 பேரும் சேர்ந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒர்க் ஷேக்ஸ்பியர் கூட இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது த டூ நோபல் கிங்ஸ்மேன். சம்டைம்ஸ் பியோமன், ஃப்ளெச்சர் கூட அதனுடைய உண்மையான ஆதரா இருக்கலாம். பின்னால ஷேக்ஸ்பியரை ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஷேக்ஸ்பியர் ஃப்ளெச்சருடைய ஒர்க்கான கார்டினியோ அப்படிங்கிற ஒர்க் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. டபிள்யூஜே லாங். இந்த டபிள்யூஜே லாங் யார் அப்படின்னா, நமக்கு எப்படி ஹட்சன் ரொம்ப ஃபேமஸா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற புத்தகத்துக்கு இருக்கிறாரோ, அதை விட ஃபேமஸ் இந்த டபிள்யூஜே லாங். ஹட்சன் வந்து நமக்கு எளிமையா படிக்கத்தக்கன ஒரு ஹெல்ப் புக்கு. அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக வந்து டீட்டெயில் இருக்கக்கூடியது இந்த டபிள்யூஜே லாங்கனுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற புத்தகம். சரிங்களா? ஸோ அதில் டபிள்யூஜே லாங் என்ன சொல்றாரு பாருங்க. பியோமன் சப்ளைட் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சாலிட் ஒர்க் ஆஃப் தி பிளே வைல். அவர் ஒரு பக்கத்தை பார்த்துக்கிட்டாருன்னா, ஃப்ளெட்சர் ஹை கலர் சென்டிமெண்ட் அண்ட் லிரிக் போயிட்ரியை கொடுக்குறாரு. ஒருத்தர் திமேட்டிக்கலா ஒர்க் பண்றாரு, ஒருத்தர் ஸ்ட்ரக்சரிக்கலா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு புகழாரம் சொல்றாரு. அவங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஃபைட்ஃபுல் ஷெப்பர்டஸ், கான்ஃபுல் லேடி, நைட் ஆஃப் த பர்னிங் பெஸ்டில், மீட்ஸ் ட்ராஜடி, அக்கிங் அண்ட் நோ கிங். இதுல நமக்கு கேள்வியா வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏ கிங் அண்ட் நோ கிங் இது வந்து எந்த மன்னனை பத்தினது? நம்ம உடனடியா ஹென்றி தி எய்த் தான் ஆப்ஷன்ல போகும். பட் இட்ஸ் அபவுட் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட். சரிங்களா? சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது 1603 to 25 ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வருவாரு. அந்த ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறமாக வரக்கூடியவர் தான் அந்த சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட். அவரை பத்தினது தான் ஏ கிங் நோ கிங். அப்புறமா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாஸ்டர் ரைட்டர் அப்படிங்கிறவர் வந்து பென் ஜான்சன். பென் ஜான்சனை பார்த்து நம்ம அப்படியே இன்னைக்கு வகுப்பை வந்து முடிச்சு விட்டுருவோம். ஸோ 1572 டு 1637 இவருடைய காலகட்டம் எல்லாருக்கும் தெரியும். பிளே ரைட்டர், நாட் அ கிரேட் போயட், பட் எழுதியிருக்கிறாரு. இவங்க அப்பாவுடைய நாட் அ ஃபாதர், ஸ்டெப் ஃபாதர், ஓகேங்களா? அவரை மாதிரியே இவரும் பிரிக்லேயராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. இவர் வந்து இங்கிலாந்தினுடைய ஒரு அன்அஃபிஷியல் பொயட் லாரேட்டா கருதப்படுறாரு. ஈவன் தோ பென் ஜான்சன் தான் ஃபர்ஸ்ட் பொயட் லாரேட்னு சொன்னாலும், ரெக்கார்டிக்கலா பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ல இருந்தா நமக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ ஞாபகம் இருக்கட்டும், ஆப்ஷன்ல என்ன தர்றாங்களோ அதை பொறுத்து. ஆப்ஷன்ல பென் ஜான்சன் மட்டும் இருக்கிறாரு, ட்ரைடன் இல்லைன்னா யூ கேன் சூஸ் பென் ஜான்சன். ஜான்சன் இல்லை ட்ரைடன் இருக்காருன்னா ட்ரைடனை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரையும் சேர்த்து தர மாட்டாங்க. ஸோ இவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது கவர்மெண்ட் கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட 60 பவுண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சதா சொல்லப்படுது. இவர் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல சமகாலத்துல வாழ்ந்தவர். கிட் எழுதின ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி இன் இங்கிலீஷ்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பானிஷ் ட்ராஜடியில அதுல வந்து மெயின் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹிரோனிமா தான், ஹொரேஷியாவுடைய அப்பா. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடிக்கான சப்டைட்டில் ஒன்று இருக்குது பாருங்க, ஹிரோனிமா இஸ் மேட் அகெயின் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில். ஸோ அந்த முக்கியமான ரோலை பென் ஜான்சன் பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பானிஷ் ட்ராஜடியில எந்த கேரக்டரை பென் ஜான்சன் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா ஹிரோனிமா. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரா கருதப்படுது. இவருக்கு மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய கான்ட்ரவர்ஷியும் இருக்குது பாருங்க. ஹி கில்ட் ஹிஸ் ஃபெல்லோ ஆக்டர் கேப்ரியல் ஸ்பென்சர். ஒரு சண்டையில தன்னை கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆக்டரையே கொண்டு போடுறாரு. அப்புறம் இவருக்கு எக்ஸிகியூஷன் மரண தண்டனை வரைக்கும் போய் பட் ஒரு சின்ன ஒரு பிட்டில் தப்பி வந்துடுறாரு. இவர் கொஞ்சம் எழுதுறது புத்திசாலி எல்லாம் அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு நேரோ இதுல வந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு 1602ல. திரும்பியும் 1605ல திரும்பியும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒர்க் எழுதுறாரு பாருங்க. யாரெல்லாம் சேர்ந்துன்னா பென் ஜான்சன், மார்ஸ்டன், அப்புறம் ஜார்ஜ் சாப்மேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈஸ்ட்வர்ட் ஹோ அப்படிங்கிற ஒரு
கான்ட்ரவர்ஷியல் ஒர்க் எழுதுறாங்க. அதுக்கு வேண்டி புடிச்சு உள்ள போட்டுர்றாங்க. அப்புறம் ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் மாஸ்க். ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய ஆட்சி காலத்துல கோர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாஸ்க் எல்லாத்தையுமே. மாஸ்க்னா என்னங்கிறத கடைசி பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்க் அப்படிங்கிறத. அப்புறம் இவருடைய பொயட்ரி கலெக்ஷன். ஹி இஸ் நாட் அ வெல் வெர்ஸ்ட் போயட். பட் ஹி வாஸ் அ ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட். அது ஞாபகம் இருக்கட்டும். அதே மாதிரி ட்ராஜடி ரொம்ப எழுதுனது கிடையாது. காமெடி நிறைய எழுதியிருக்கிறாரு. பொயட்ரி கலெக்ஷன் எபிகிராம் த ஃபாரஸ்ட். ஸோ நெட் எக்ஸாமினேஷன் ஆர் செட் ஆர் எனி டைப் ஆஃப் டிஆர்பி எக்ஸாம்ஸ்லையும் இந்த ஆதர் பயோகிராஃபிலேருந்து கொஷின்ஸ் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னா நமக்கு தெரியும் அவர் ஒரு பொயட் அப்படின்னு. வேர்ட்ஸ்வொர்த் எழுதின நாவல் என்னன்னு கேட்பான். ஒரு ட்ராமாட்டிஸ்ட். பென் ஜான்சன் நமக்கு தெரியும் ட்ராமாட்டிஸ்ட். அப்ப அவர் எழுதின போயம் என்னன்னு கேள்வியில அதிகமா வைப்பாங்க. அந்த ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதது வந்து கேள்விகள்ல வைக்கிறதுல கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆனந்தம். ஸோ, அதனால இந்த மாரி பாயிண்ட்ஸ் எந்த ரைட்டர்ஸ்க்கு வந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் யூசுவல் நமக்கு அம் சாசர், ஸ்பென்சர் மாதிரியே இவரும் வெஸ்ட்மினிஸ்டர் அபேல அடக்கம் பண்ணப்படுறாரு. அவருடைய எபிடாஃப் பார்த்தீங்கன்னா, "ஓ ரேர் பென் ஜான்சன்" அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. சில ரொம்ப அறிவாளிகள், குறிப்பா அந்த டிஆர்பி கொஸ்டின் செட் எக்ஸாமினேஷன் வந்து டிஆர்பி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அறிவாளி கொஸ்டின் செட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டிங்ஸ்ல இப்படி தான் வச்சிருப்பான். எபிடாஃப் ஆஃப் பென் ஜான்சன் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்குது? வாட் டைப் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அதுல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன்ல குடுப்பான் பாருங்க. எப்படி குடுப்பான்னா, "ஓ ரேர் பென் ஜான்சன்." ஆ ஏஹெச் போட்டுருவான். "ஆ ரேர் பென் ஜான்சன்." அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருவான். ஆ, ஓ, ஹூ, வாவ் அப்படின்னு குடுத்து கேட்பாய்ங்க. ஏன்னா, இருக்கதுலயே பயங்கர புத்திசாலியான கொஸ்டின் செட்டர் வந்து தட் பெர்சன் பிலாங்ஸ் டூ டிஆர்பி கொஸ்டின் செட்டர்ஸ். ஓகேங்களா? ஃபைன். அதனால அஸ்பிரன்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா போணும். அதாவது இத்து போன கேள்விக்கு நீங்க ரெடியா போகணும். ரொம்ப பிரில்லியன்ட்டான கேள்விக்கும் நீங்க ரெடியா போகணும். நம்மள அப்படிதான் போட்டு படுத்துவாங்க. பட் வி ஹேவ் டூ சர்வைவ். அதுல தான் அடிச்சு வேலை வாங்கி ஆகணும். The works of Johnson appeared in the folio format in 1616. ஓகே. 1616 யாருடைய டெத் இயர்ப்பா? அண்ட் அந்த டெத் ஆன மனுஷனுடைய ஃபோலியோ, ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது? எப்பவும் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஷேக்ஸ்பியருடைய ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623ல வெளிவருது. சரி, ஏற்கனவே ஈஸ்ட்வேர்ட் ஹோக்கு வந்து தலைவர அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அது ஒரு ஒரு இணைந்த கைகள் மாதிரி உருவான ஒர்க். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, திரும்பியும் உள்ள தூக்கி போடுறாங்க. ஃபார் அ சட்டரிக்கல் பிளே ஐசில் ஆஃப் டாக்ஸ் 1597. ஸோ இதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது யார டாக்குக்கு கம்பேர் பண்ணியிருப்பாரு? இல்ல எந்த மாதிரி கான்செப்ட்ட டாக்குக்கு கூட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அப்போ எதுக்கு உள்ள தூக்கி போட்டாங்கன்னு தெரிஞ்சிற போகுது. ஸோ இதனுடைய சரியான சோர்ஸஸ் கிடைக்கல. ஸோ கம்ப்ளீட்டான சோர்ஸும் இல்ல. இத எரிச்சிருப்பாங்க. இல்ல பர்ன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தடை பண்ணியிருப்பாங்க. பேண்ட் ஆர் பர்ன்ட். சரிங்களா? 2ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கிறதுக்கு கவர்ன்மென்ட்டே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் இவருடைய வொர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சட்டேரிக்கலா இருக்கும். நீங்க வொர்க்னுடைய லிஸ்ட் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். அப்புறம் இவருடைய வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் மாக்கிங் ஆஃப் சொசைட்டி அது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கும். சப்ரஸ்ட் அண்ட் இம்ப்ரிசன்மென்ட் இது வந்து அன்னைக்கு இருந்த அதிகாரிகள்னால அ தடை செய்யப்பட்டு, இதுக்காக வந்து குறிப்பா இந்த ஐசில் ஆஃப் டாக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டு இவர வந்து இம்ப்ரிசன் பண்றாங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்க, தாமஸ் நேஷ் இவரும் உள்ள அரெஸ்ட் ஆக வேண்டியது. பட் ஒரு நூல் இழையில இவரு தப்பிச்சு போயிருவாரு. ஸோ குறிப்பா 2 வொர்க் ஞாபகம் வச்சுக்கங்க. அ ஈஸ்ட்வர்ட் ஹோ 1 அப்புறம் ஐசில் ஆஃப் டாக்ஸ். ஐசில் ஆஃப் டாக்ஸ் எதுக்காக உள்ள அ கொண்டு போச்சுதுன்னா அவர, இது வந்து சட்டரிக்கலா இருந்தது. அப்புறம் வந்து சொசைட்டில இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுல இருந்தது. அதனால இவர தூக்கி உள்ள போட்டாங்க. தாமஸ் நேஷ் இதுக்கு கொஞ்சம் கொலாபரேட் பண்ண தாமஸ் நேஷ் இதுலருந்து ஒரு நேரோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இந்த சட்டையர் எத பத்தி அப்டின்னா, ஒண்ணே ஒண்ணு தாங்க. எலிசபெத் தான். அதனால தான் பிரச்சனை. குயின் எலிசபெத்த சட்டையர் பண்ணா விடுவாங்களா?
அப்ப விடமாட்டாங்க. அதுதான் பிரச்சனைக்கான காரணம். இன்னொன்னு குவீன் எலிசபெத்த வந்து சட்டரிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நேம்க்கு டேமேஜ் ஆகாம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பென்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால நெறைய பணமும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அ ஸ்பென்சருடைய ஃபேரி குயின் இட்ஸ் அன் அலிகாரிக்கல் வொர்க். நாட் அன் என்டையர் சட்டரிக்கல் வொர்க், அலிகாரிக்கல் வொர்க். அதுவும் குயின் எலிசபெத்த பத்தி தான். அந்த ஃபேரி குயின் அப்படிங்கிறது எலிசபெத் தான். சரி. ஆன் பென் ஜான்சன். பென் ஜான்சன பத்தி மத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. மேத்யூ அர்னால்ட் கிரிட்டிக் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு ஓடு எழுதியிருக்காரு. அன் ஓட் டூ பென் ஜான்சன் அப்படிங்கிற ஒர்க்ல இப்படி தொடங்குறாரு. ஓ பென். என்ன சொன்னீங்களா? ஓ பென் அப்படிங்கிறது அவருடைய எபிகிராஃப்ல இருக்கு. இங்க சாரி அந்த கல்லறையில எழுதப்பட்டிருக்குது. இங்க ஆ பென் சே ஹவ் ஆர் வென் ஷால் வி தை கெஸ்ட் மீட் அட் தோஸ் லிரிக் ஃபீஸ்ட் மேட் அட் த சன் டாக் அ ட்ரிபிள் டன் அப்படின்னு இந்த சட்டேரிக்கலா அவர் என்னென்ன விஷயங்களை வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். அர்னால்டுடைய இன்னொரு புத்தகம் பாருங்க. த இங்கிலீஷ் பாய்ட்ஸ் பென் ஜான்சன் டு ட்ரைடன். கிட்டத்தட்ட எலிசபெத்தன் பீரியட்ல இருந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் வரைக்கும் அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. போப் சொல்றாரு ஜான்சன் brought கிரிட்டிக்கல் லேர்னிங் இன்டு ஒர்க் அப்படின்னு. போப்பும் ஒரு சிறந்த கிரிட்டிக். போப்புக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸ் மேக்சிமம் ஆட்களை பத்தியும் போப் சொல்லியிருக்கிறாரு. ட்ரைடன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜான் ட்ரைடன் வந்து ஜான்சனுடைய லேட்டர் பிளேஸை வந்து டாட்டேஜஸ், அதாவது அந்த இருண்ட பகுதி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இருண்ட பகுதி அல்லது வெளிச்சம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இல்ல வந்து ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு காலகட்டமாக ஜான்சனுக்கு இருந்தது. லேட்டர் பிளேஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய ஹிட் ஆகல அப்படின்றாரு. அப்புறம் இன்னும் சொல்றாரு எதுல அப்படின்னா அன் எஸ்ஸே ஆன் டிராமாட்டிக் பொய்சி அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ல எல்லார பத்தியும் பேசும்போது மாடர்ன் டிராமாக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு. அப்போ அன்னைக்கு இருந்த மாடர்ன் டிராமாட்டிஸ்ட் வந்து இந்த ஷேக்ஸ்பியரும் ஜான்சனும் தான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க ட்ரைடன். இஃப் ஐ வுட் கம்பேர் ஹிம் வித் ஷேக்ஸ்பியர் ஐ மஸ்ட் அக்னாலஜ் ஹிம் த மோஸ்ட் கரெக்ட் poet. ரொம்ப கரெக்டான கவிஞன் அப்படின்னா அது பென் ஜான்சன் தான். ஆனா ஷேக்ஸ்பியரை கிரேட் விட், ஒரு பெரிய ஞானத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஹோமர் ஆர் ஃபாதர் ஆஃப் அவர் டிராமாட்டிக் poets. அதே சமயத்துல ஷேக்ஸ்பியர் ஹோமரா, ஜான்சன் அப்படிங்கிறவர் வெர்ஜிலா. ஸோ இதை சொன்னது யாருன்னு கேள்வி கேட்கலாம். fill in the blanks கொடுத்து ஷேக்ஸ்பியர் வாஸ் டேஷ், ஜான்சன் வாஸ் டேஷ் அக்கார்டிங் டு ட்ரைடன் அப்படின்னு கேட்கலாம். அவர் என்ன சொல்றா பாருங்க. ஐ அட்மையர் ஹிம், ஜான்சனை நான் அட்மையர் பண்றேன், பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர்னு சொல்லி முடிக்கிறார். டிஎஸ் எலியட், பென் ஜான்சன் அவரும் ஒரு பெரிய கிரிட்டிக். பென் ஜான்சன் என்ன சொல்றாரு பாருங்க. The reputation of Johnson has been of the most deadly kind that can be compelled upon the memory of a great poet. ஒரு பெரிய தலை சிறந்த கவிஞன் மாதிரியான ஒரு இடத்தை அவரு பிடிச்சிட்டாரு. ஆனா அவர் மேல கிரிட்டிசிசம் பாருங்க. ஃபெயில்ட் இஸ் a tragic dramatist. tragedy அவருக்கு எழுத தெரியாது. லெஜிட்டிமேட் ஹேர் ஆஃப் மார்லோ. மார்லோ கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு சிஷியன் தான் பென் ஜான்சன். மார்லோ வந்து யூனிவர்சிட்டி விட்ஸனுடைய தலைவன். ஜான்சன் பிஹேவ்ட் அஸ் த கிரேட் கிரியேட்டிவ் மைண்ட் தட் ஹி வாஸ். ஹி கிரியேட்டட் ஹிஸ் ஓன் வேர்ல்ட். தனக்குன்னு ஒரு உலகம். A world from which his followers as well as a dramatist who were trying to do something wholly different or excluded. யாரும் எழுதாத ஒரு காலகட்டத்தை பத்தி, ஒரு உலகத்தை பத்தி பென் ஜான்சன் கொஞ்சம் காமிக்கலா எழுதுவார். ஜான்சன் சொன்னா இந்த கேள்வி திரும்ப 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 எல்லா எக்ஸாம்லயும் வரும். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். முதல்ல இந்த கான்செப்டை படிப்போம். அப்புறம் இந்த கான்செப்டை வச்சு தலைவர் எழுதின ஒர்க்குகளை பார்த்துப்போம். இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் என்ன பண்ணும்னா ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், ஒரு கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இந்த 4 அடிப்படையான ஹியூமர்ஸை வச்சு தரம் பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 ஹியூமர்ஸ் எதெல்லாம்? அந்த ஹியூமர்னா உடனே காமெடின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ஹியூமர் அப்படிங்கிறது உடம்புல சுரக்கக்கூடிய 4 வகையான ஃப்ளூயிட்ஸ். அந்த அந்த நீர்மங்கள் வந்து ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை மனிதர்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு ஃப்ளூயிட் அதிகமா இருக்கக்கூடியவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க. ஒருத்தங்க கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க ரொம்ப காமா இருக்கக்கூடியவங்க. ஒருத்தங்க சோகமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிளட் ஆர் சாங்க்யூன். இந்த மாதிரியான அந்த ஃப்ளூயிட் அதிகமா இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ப்ளஷர் சீக்கிங், சோஷியலபிளா இருப்பாங்க.
ஜாலியா ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா அப்படி இருக்கக்கூடியவங்க. இதே ப்ளம் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயிட் இருந்ததுன்னா, அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டான, குவைட் அமைதியா பார்ப்போம். டோன்ட் வொரி பார்த்துப்போம். இவங்களும் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக் தான். எதுக்கும் ரொம்ப பெரிய கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, காலர் ஆர் எல்லோ பைல் அப்படிங்கிற அந்த ஃப்ளூயிட் அதிகமா இருந்ததுன்னா, அவங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருப்பாங்க. ஒரு முதலாளித்துவம் அவங்கள்ட்ட இருக்கும். கோபமும் அதிகமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. ஆ கொஞ்சம் கடகடகடன்னு இருப்பாங்க. அவங்க காலர். அப்புறம் பாருங்க பிளாக் பைட் அவங்க வந்து மெலங்கலிக்கலா இருப்பாங்க. இன்ட்ரோவெர்ட்டா இருப்பாங்க. ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மெலங்கலிக். அவங்க யார் கூடயும் சேர மாட்டாங்க. அப்படியே ஒரு ஓரமா இருப்பாங்க. இப்படி ஒரு உலகத்துல மனுஷங்க இருந்தா இந்த 4க்குள்ள தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு தரம் பிரிக்கிறாரு. தன்னுடைய கதாபாத்திரங்களுக்கும் இப்படியான செட்டிங்ஸ குடுத்திருப்பாரு. அவருடைய முக்கியமான பிளேஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் காமெடி. இதுல ட்ராஜடி நீங்க பார்க்கும்பொழுது, அத கேள்விக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். டேல் ஆஃப் டப் கேள்வி இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த ட்ராஜடி பை பென் ஜான்சன். பென் ஜான்சனுடைய ட்ராஜடிய மட்டும் சொல்லு அப்படின்னு குடுத்திருப்பாய்ங்க. டேல் ஆஃப் டப், ஐஸ்ல் ஆஃப் டாக்ஸ் உள்ள தூக்கி போட்ட அந்த ஒர்க் இது. அப்புறம் கேஸ் இஸ் அல்டர்ட் இத வந்து ஹென்றி பாட்டர் அண்ட் ஆந்தனி மொண்டே அப்படிங்கிறவங்களுக்கு கூட கான்ட்ரிபியூட் பண்ணி எழுதியிருக்காரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் தாமஸ் நேஷ் கூட தான் ஐஸ்ல் ஆஃப் டாக்ஸ் எழுதினாரு. பட் பென் ஜான்சன் மட்டும் சிறைப்படுத்தப்பட்டாரு. நேஷ் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 2 முக்கியமான காமெடிஸ். எவரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர். ஒவ்வொரு முக்கியமான ஆதர்ஸ் நீங்க படிக்கும்போது அவங்களுடைய ஒர்க்ஸையும் ஒரு 4 லைன் சம்மரி நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கிறது நல்லது. இதுல குறிப்பா நான் சொல்லணும்னா, அந்த ஐஸ்ல் ஆஃப் டாக்ஸ்னுடைய சம்மரி ஒரு 4 லைன். எவரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், அவுட் ஆஃப் ஹியூமர். ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒரு 4 பேரு. ஒரு 4 லைன்ல சம்மரி முடிக்கிற மாரி எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் சிந்தியாஸ் ரிவீல்ஸ் அ ரெவல்ஸ், த பொயட்டிஸ்ட், செஜனஸ் ஹிஸ் ஃபால், த ட்ராஜடி. ஸோ ட்ராஜடிய முக்கியமா நோட் பண்ணிக்கங்க. இப்படி ஒரு டிராஜிக்கல் ரைட்டருடைய காமெடி ஒர்க்கையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஈஸ்ட்வேர்ட் ஹோ இதுக்கும் தலைவர உள்ள தூக்கி போட்டாங்க. யார் கூடலாம் மாஸ்டன் கூடயும், சாப்மேன் கூடயும் சேர்ந்து எழுதியிருக்காரு. வால்போன் அதுவும் காமெடி. எபிகோன் ஆர் சைலண்ட் விமன் அதுவும் காமெடி. அல்கெமிஸ்ட் அதுவும் காமெடி. ஓகேங்களா? அப்புறம் கேட்டலின் ஹிஸ் கான்ஸ்பிரசி இது ஒரு ட்ராஜடி. அப்ப 2டே 2 ட்ராஜடி தான் நம்ம லிஸ்ட்ல பார்த்துருக்கோம். செஜானஸ் ஹிஸ் ஃபால், கேட்டலின் ஹிஸ் கான்ஸ்பிரசி. ஸோ இது 2யும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்புறம் அதிகமா பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிகான் ஆர் சைலண்ட் விமன் பிரிஸ்கிரைப் ஆயிருக்குது. வால்போன் பிரிஸ்கிரைப் ஆயிருக்குது. அல்கெமிஸ்ட் பிரிஸ்கிரைப் ஆயிருக்குது. ஈஸ்ட்வர்ட் ஹோ அதனால தான் அத தனி பேஜ்ல நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு சிலபஸ்ல பலமுறை வச்சிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு ரொம்ப தெரிஞ்ச ஏரியாலருந்து கொஸ்டின் வரலாம். ஒண்ணுமே தெரியாத ஏரியா அதுலருந்து கேள்வி வரலாம். இந்த இடைப்பட்டத்துல தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படியெல்லாம் தொடமாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இன்னொரு ப்ராபிங் இன்ஃபர்மேஷன் பாருங்க. அல்கெமிஸ்ட் இஸ் அ பிளே பப்ளிஷ்ட் இன் த இயர் 1610 இல்லைங்களா? முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ரொம்ப அழகா இருக்கும் அல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது. அப்புறம் அல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நாவல். சரிங்களா? பாலோ கொய்ல்ஹோ 20த் செஞ்சுரியில வெளிவந்த ஒரு நாவல். இது எந்த வருஷம் வெளிவந்தது? அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சு வைங்க. த அல்கெமிஸ்ட் அ நாவல் பை பாலோ கொய்ல்ஹோ. ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன நாவல். நீங்க நாவல்ல புதுசா வாசிச்சு பழகுறீங்க அப்படின்னா, இந்த நாவல் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். த அல்கெமிஸ்ட். அத தள்ளி பார்த்லோமியூ ஃபெயர், டெவில் இன் அன் ஆஸ், ஸ்டேபிள் ஆஃப் நியூஸ், த நியூ இன் ஆர் த லைட் ஹார்ட், த மேக்னெட் லேடி, ஹியூமஸ் ரீகன்சில்ட், த சேட் ஷெப்பர்ட், பாஸ்டோரல் இது ஒரு அன்பினிஷ்டான ஒர்க்கு. மார்டிமர் ஹிஸ் ஃபால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்கு, ஒரு ஃப்ராக்மெண்ட். இதெல்லாம் மைனர் ஏரியாஸ். ஸோ மேஜர் ஏரியாவுடைய சம்மரீஸ் ஒரு 4 படிச்சு வச்சுக்கோங்க. இது என்னென்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. ஜஸ்ட் இது இருந்த சோர்ஸ்ல இருந்த இயர்ஸ நான் அப்படியே உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். இந்த இயர்ஸ் எல்லாம் காணாம படிக்கணும்னு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஒன்லி அந்த மேஜர் ஒர்க்கினுடைய இயர்ஸ் மட்டும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு போதுமானது. மாஸ்க்னா என்ன? இன்னைக்கு கிளாஸ்னுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மாஸ்க் அப்படிங்கிறது நத்திங் பட் நமக்கு எப்படி ஒரு டிராமா, போயம், நாவல் அப்படிங்கிற ஒரு ஜானர்ஸ் இருக்குதோ, அதே மாரி மாஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஜானர். இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிராமா மாரி தான்.
இத நான் ஈஸியா சொல்லணும்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரா நம்ம ஊர்ல போடுவாங்க. பாட்டு கச்சேரி. இந்த பாட்டு கச்சேரி வந்து சில டைம்ல போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு 10 பாட்டு போனோனே கொஞ்சம் போர் அடிக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இடையில வந்து ஒரு சின்ன மிமிக்ரி போட்டுட்டு போவாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆவும். திரும்பியும் பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. அத வந்து இந்த இன்டர்லூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்லூட்ஸ்க்கு இடையில இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மியூசிக் போடுவாங்க. எல்லாருமே ஒரே ஆள். இப்ப சூப்பர் சிங்கர்லாம் பார்க்குறீங்கல்ல, அந்த சிங்கரே பாட்டும் பாடுவாங்க. மியூசிஷியனும் அவங்க தான். அவங்களே டான்ஸும் ஆடிப்பாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்த கலவை தான் மாஸ்க் அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஷார்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இது ஓடும். சரிங்களா? ஸோ இது வந்து 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில இது ஏற்படுத்தப்பட்டது. இதே மாரி தான் இன்டர்லூட் அப்படின்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கங்க. மாஸ்க் அப்படிங்கிறது வேற, இன்டர்லூட் அப்படிங்கிறது வேற. இன்டர்லூட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். மாஸ்க் அப்படிங்கிறது இன்டர்லூட் மாதிரி தான். பட் இதுல எல்லாமே மிக்ஸிங்ல இருக்கும். பாட்டு, டான்ஸு, நடிப்பு, மியூசிக் எல்லாமே கலந்து இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மாஸ்க்கு. இது வந்து ஸ்டேஜ ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி, அந்த டெக்கரேஷன் அந்த ஒரு செட்டப்புக்கு நடுவுல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. பென் ஜான்சன் ஏகப்பட்ட மாஸ்க் அதே மாரி எழுதியிருக்கிறாரு. அந்த இதுக்கெல்லாம் ஸ்டேஜ் டிசைன் வந்து யாருன்னா, இனிகோ ஜான்ஸ் அப்படிங்கிறவரு. ஸோ பென் ஜான்சன் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். எலிசபெத்தன் காலகட்டத்தில அல்லது ஷேக்ஸ்பியரியன் காலகட்டத்தில. நோட் பண்ணிக்கங்க. ஸோ டியர் ஃபிரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் 5 வகுப்பு முடிஞ்சப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த எக்ஸாம்க்கான மார்க்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்ஸ் கம்மியா இருக்கக்கூடியவங்க வருத்தப்பட வேண்டாம். திரும்பியும் அனைத்து நீங்க எழுதின நோட்ஸ் கண்டிப்பாக ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்துட்டு திரும்பியும் ஒரு வாட்டி அந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. லிங்க் உங்க கூட தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா நல்ல ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருங்க. தேங்க் யூ.